இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். தொகுதி மறுசீரமைப்பை பற்றி தெரியாதவர்கள், படிப்பறிவற்றவர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை மொத்தமாக அவமதித்திருக்கிறார் பாஜகவினுடைய பியூஷ் கோயல் என்று சொல்லக்கூடிய நபர். உங்களுக்கு நல்லா தெரியும், நேற்றைய தினம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக ஒரு வீடியோவை வெளியிட்டார். அந்த வீடியோ வட இந்தியா முழுவதும் பற்றி எறிந்தது. காரணம் என்ன? தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படுமானால் 60-70கள் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லை. அதே போன்ற போராட்டத்தை நானே களத்தில் இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்று அவர் எச்சரிக்கை செய்திருந்தார். மிரட்டல் கூட இல்லை, நேரடியாக எச்சரித்திருந்தார் மோடியையும் அமித்ஷாவையும். இப்போ இது தொடர்பாக உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஒரு கருத்தை தெரிவிக்கிறான். பியூஷ் கோயல் ஒரு படி மேலே போய் தமிழ்நாட்டு மக்கள், அதாவது தமிழ்நாடு இந்த தொகுதி மறுசீரமைப்பை எதிர்க்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம், மக்களுடைய பிரதிநிதித்துவம், இந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவம், இந்த மொழியினுடைய பிரதிநிதித்துவம் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆபத்து. அப்போ அதனால் தமிழ்நாடு எதிர்க்கிறது. இப்போ தமிழ்நாடு எதிர்ப்பதால் இதை எதிர்ப்பவர்கள் எல்லாம் கல்வியறிவு அற்றவர்கள், படிப்பறிவு அற்றவர்கள் அப்படின்னு நம்மை ஏளனம் செய்திருக்கிறார். நம்ம நிர்மலா சீதாராமன் இதற்கு முன்னால் என்ன செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டமே தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் தொடர்ந்து அவமதித்து வருகிறார்கள் அப்படிங்கிறத ஏராளமான உதாரணத்தோடு சொல்ல முடியும். ஆனால் பியூஷ் கோயலுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் சாணியை சாணியாகத்தான் பார்ப்பார்கள், குரங்கை குரங்காகத்தான் பார்ப்பார்கள். சாணியை உணவாக தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பார்க்க மாட்டார்கள். மாட்டினுடைய சிறுநீரை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் சங்கிகள் பார்ப்பதை போன்று பார்க்க மாட்டார்கள். அது என்ன காரணம்? கல்வியறிவு மெத்தமாக இருப்பது என்பது மட்டுமல்ல, பகுத்தறிவுடன் கூடிய கல்வி தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதனால தான் ஆர்எஸ்எஸ் அதை பார்த்து பயப்படுகிறது. அதனால தான் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் வளரலை. இதை பியூஷ் கோயல் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. சரி, இப்போ இந்த பியூஷ் கோயல் இந்த மாதிரிலாம் அறிக்கை விட்றாரு இல்லையா? இந்த பியூஷ் கோயல் யார் அப்படின்னு பார்க்கணும். பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர். பொதுவாக இந்த தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அடிக்கடி அவர் விசிட் பண்ணிகிட்டே இருக்கிறார். தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கார். அடிக்கடி அறிக்கைகளெல்லாம் விட்டு கொண்டு இருக்கிறார் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அளவுக்கு பியூஷ் கோயல் தமிழ்நாட்டில் பிரபலமாகிட்டார். என்னென்னா, அறிக்கை விடுறதில்ல. வடை சுடுறதுல மன்னன் யாருன்னா அது மோடின்னு சிறு குழந்தை கூட சொல்லுவாங்க. அதற்கு ஒப்பார மனிதராக பியூஷ் கோயல் இருக்கார். இப்போ பியூஷ் கோயல் நேற்றுக்கு திருப்பூரில், கோயம்புத்தூர்லாம் போயிட்டு ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தமிழ்நாடு வட இந்திய மாநிலங்களைப் போல் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நல்லா கேட்டுங்க, தமிழ்நாடு வட இந்திய மாநிலங்களைப் போல் வளர்ச்சி அடைய வேண்டுமாம். நான் என்ன கேட்கிறேன்? இந்தியாவிலேயே தொழிற்சாலைகளின் மூலமாக, தொழில்துறை உற்பத்தியின் மூலமாக அதிகமான வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய மாநிலம் 5 மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் அதில் முதல் மாநிலம் இது நம்முடைய தமிழ்நாடு. இது ஒன்றிய அரசினுடைய புள்ளிவிவரம் சொல்லியிருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை பார்த்து பியூஷ் கோயல் சொல்கிறாரு, வட இந்திய மாநிலங்களைப் போல் வளர வேண்டுமாம். எப்படி இருக்கு? நான் ஒன்று கேட்குறேன், பியூஷ் கோயல், பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு, மோடி என்று சொல்லக்கூடிய வடை சுடக்கூடிய மன்னன் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு திருப்பூர்லையும் கோயம்புத்தூர்லையும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? இப்போ எலெக்ஷன் வரும்போது எத்தனை வாட்டி விசிட் பண்ணுறீங்க? திருப்பூர்லும் கோயம்புத்தூர்லையும் சிறு குறு தொழில்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் நலிவுற்று இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. 50% அதிகமான தொழிற்சாலைகள் நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஏராளமான தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வளைகுடா நாடுகள், அதேமாதிரி அமெரிக்கா தொடங்கி இருக்கக்கூடிய போர், இதன் மூலமாக ஏராளமான ஏற்றுமதிகள் மிகப்பெரிய ஆபத்திற்குள் சிக்கி இருக்கிறது, முடங்கி கிடக்கிறது. ஆனால் இதை பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் திருப்பூர்லையும் கோயம்புத்தூர்லையும் தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு, என்னப்பா வட இந்திய மாநிலங்களோடு தமிழ்நாடு வளர வேண்டுமா என்று வடை சுட்டிருக்கிறீர்கள். நாங்கள் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறோம். தமிழ்நாட்டினுடைய சார்பாக பியூஷ் கோயலை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறோம். ஏன் வட இந்தியை சார்ந்த மக்கள் அதிகமாக தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்கிறார்கள்? அந்த ஒன்றுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன்.
தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக பீகாரை நோக்கியோ, உத்தரப்பிரதேசத்தை நோக்கியோ, ராஜஸ்தானை நோக்கியோ, குஜராத்தை நோக்கியோ, பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் படையெடுக்கவில்லையே. இந்த மாநிலத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் ஏன் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்கிறார்கள் என்பதற்கான பதிலை பியூஷ் கோயல் சொல்ல முடியுமா? இதான் ஒன்று. இப்போ மீண்டும் தொகுதி மறுவரையறையை பற்றி பேசுவோம். இப்போ தொகுதி மறுவரையறையை பற்றி தமிழ்நாடு என்ன சொல்கிறது? முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? இன்றைக்கு மக்களவையில், பாராளுமன்றத்தினுடைய மக்களவையில் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் எவ்வளவு? அதே அளவு பிரதிநிதித்துவம் வருமா? ஆனால் மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தில் அது வராது. இப்போ 7.5% தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் இருக்கிறது. அது குறைக்கப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ நீங்கள் நல்லா பார்த்துங்க, ஒரு 20 தொகுதிகள் அதிகப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் அதிகப்படுத்துது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உத்தரப்பிரதேசத்தினுடைய தொகுதிகள் எத்தனை? ஏறத்தாழ 100க்கும் அதிகமான தொகுதிகள் அதிகமாகும். இப்போ இதற்காக இவங்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் என்ன தெரியுமா? மகளிருக்கு அதிகமான இடங்கள் பாராளுமன்றத்தில் கொடுக்கறதுக்காக தான் இவ்வளவு தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பொய்யை. நான் என்ன கேட்கிறேன், பியூஷ் கோயலை பார்த்து, மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து, நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு ஒரு உண்மையை சொன்னதாக, இந்திய மக்களிடம் ஒரு உண்மையை சொன்னதாக ஒன்றை மட்டும் நீங்கள் காட்ட முடியுமா? ஒன்று மட்டும். நான் வந்தால் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுப்பேங்கிலிருந்து சமீபத்தில் அமித்ஷா இனிமேல் இந்தியாவில் நக்சலிசமே முழுமையாக ஒழிக்கப்பட்டது என்று சொன்னது வரையிலும் ஒரே ஒரு உண்மையை பாஜகவில் யாராவது ஒருத்தர் சொன்னதாக நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா? வெட்கமாக இல்லையா? அது தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறீங்க? இங்கு மெத்த படித்தவர்கள், மீண்டும் சொல்கிறேன், படித்தவர்கள் என்பதல்ல, பகுத்தறிவோடு கூடிய சிந்தனை ஆற்றல் உடையவர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்காரருடைய புத்தியை கொண்டு தேய்ச்சா அதெல்லாம் எடுபடுமா? நிச்சயமாக எடுபடாது. முதல்வர் மு க ஸ்டாலின் சொன்னதை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க முயற்சி செய்தால் நடப்பதே வேறு என்று முதல்வர் சொல்கிறார். அவர் எச்சரிக்கிறார். அதனால தான் இன்றைக்கி ஆட்டுக்குட்டியில் எல்லாருமே பயந்து போய் கிடக்கிறானுங்க. இதை கொண்டு வர்றதா, எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு நடுங்கி போயிருக்கிறானுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. எப்போதுமே தமிழ்நாடு ஒரு விஷயத்தை சொல்லும், இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கும். அதுதான் திராவிட மாடல் என்பது. அது இப்போது மீண்டும் மெய்ப்பித்திருக்கிறது. அது மீண்டும் உண்மையாகி இருக்கிறது. பாருங்கள், அரண்டு புரண்டு போயிருக்கிறானுங்க. ஊடகங்களெல்லாம் அலறிக்கொண்டு போயிருக்கிறது. என்ன பேசுகிறதுனே தெரில. இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட அறிக்கைக்கு பின்னால் தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக திரண்டிருக்கிறது. இதை எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு மோடிக்கும் அமித்ஷாக்கும் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கும் தெரியாமல் இருக்கிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டினுடைய வெற்றி. அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றி. இது தொடர வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டை தலைநிமிர்ந்து நிற்கச் செய்யும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முதல்ல தொழில்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் எங்களுடைய கோயம்புத்தூர்லையும் திருப்பூர்லையும் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, மக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் நலிவுற்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். மாறாக இங்கே வடை சுடுறதுனால எந்த விதமான பயனும் இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.